இப்போ தெரிகிறதா ஏன் யோகி பாபு குடும்பத்துடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றார் என்று? முருகா, சக்தியே சக்தி. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், திரை பிரபலங்களும் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று தமிழ் திரையுலகில் காமெடிக்கு என்று தனி முத்திரை பதித்து வரும் நடிகர் யோகி பாபு தனது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தோடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தார். அவர்கள் மூலவர், ஷண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆகியோரை வணங்கினர். கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு கோவில் தூய்மை பணியாளர்களை அருகில் அழைத்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட யோகி பாபு வெளியே வந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களோடு நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். கோவிலுக்கு வெளியே வந்த பேட்டரி காரில் சென்ற அவர் அந்த வழியாக சென்ற கோவில் தூய்மை பணியாளர்களை பார்த்ததும் பேட்டரி காரை நிறுத்தச் சொல்லி தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணம் வழங்கினார். அதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பினார். இந்நிலையில் சமீப நாட்களாக திரைத்துறை மற்றும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் தங்கள் பிறந்தநாள் அன்று திருச்செந்தூர் வருவது வழக்கமாக மாறியுள்ளது. இதுகுறித்து பிரபல ஜோதிடர் சரவணனிடம் நாம் கேட்டபோது, ஒவ்வொருவர் தங்கள் பிறந்தநாள் அன்று தங்கள் குடும்பத்தோடு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தால் தாங்கள் சார்ந்த தொழில் அமோகமாக விரிவடையும் மற்றும் எதிர்ப்புகள் குறையும். இதுதான் திருச்செந்தூர் முருகனின் மகிமை. எனவேதான் சினிமா நட்சத்திரங்கள் தங்கள் பிறந்தநாள் அன்று திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் ஜோதிடர் சரவணன். எல்லாரும் கவர் பண்ணலாம். அப்படியே அப்படியே இங்க பாருங்க. எல்லாரும் நினைங்க. சூப்பர். சொல்லு. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.